திருநாமந்தரசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒலியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் தோற்றப்படுது கொண்டு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படைக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற நீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்தின் அனைத்து இளைவனுக்கு பொதுவான நீதி. அந்த நீதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏறிய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாடி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்ட சராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மண்டாடுகிறது வாசப்படுக்க நான் திட்டப்பிடிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனையும் தரிசித்து நல்லாக பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுதாகி பெற்று அதன் பின்னாலே பார்க்கல சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தரிசித்தின் காரணம் அருளிலாருக்கு அவ்வுலகமில்லை பொருளிலாருக்கு இவ்வுலகமில்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகும் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி தொழுது ஆசைவிட்டு இப்படி மும்மகளையும் மும்மூர்த்திகளையும் முறையோடு தரிசித்து விட்டாலும் அடியில் செய்யக்கூடிய கழகத்து பாகியராக ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாது போறான். என்னுடைய சபாகப்பட ஆயிரத்து இது மக்கள் சேவை ஆறாவதாக எடுத்துக் கொண்டிருக்கும் நமது கருவூனையைச் சேர்ந்த எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாகவும் கோயில் பங்காளிகள் சார்பாக கொண்டாடுகிறோம். பொன்னாடை அணிவித்து புகழார சூட்டிய புண்ணியமான என் தாய் அங்காள ஈஸ்வரி வாழகுருநாதன் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் ஈழராங்கியம்பாள் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவுடைய நிகழ்ச்சிகளை மற்றும் கலையரங்க திறப்பு விழா உள்ளிட்ட சகல நிகழ்வுகளையும் என் தாயினுடைய சகஸ்ர சங்காபிஷேக விழா வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணி மிக்க இளைஞர் பேரவை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் மற்றும் கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நல்ல ஒரு நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையில் ஒளிபெருக்க அமைத்த எங்களை மிகவும் முயற்சி கடலில் ஆழ்த்திக்கக்கூடிய சரத் ஒளிபெருக்க பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரமான மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினரும் இன்னும் ஒரு காலங்களிலே ஒரு பதவிக்காக எதிர்பார்த்துக் கொள்ளக்கூடிய அன்பு தம்பி கீழ ஆகியம் டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் உள்ளிட்ட மேலும் இந்த நாடக நிகழ்வினை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய நமது ட்ரிபிள் கண்ணன் தமிழன் ஆடி சேர்ந்த உணர்வுகளுக்கும் அதனுடைய உரிமையாளர் தம்பி கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எஸ்பிஎம் மகி மீடியா அன்பு உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பில் சிறந்த அந்த வணக்கங்களை கரம்பு தொடர்புறம் எங்களது கலைப்படி நன்றி நன்றிகள் வணக்கம் வருகிறார். வாழ்க பல்லாண்டு. நன்றி. மேலும் கூறப்படுத்தக்கூடிய வகையிலே கீழராக்கியம் காலனியை விட்டுக்கூடிய அன்பு மைத்திரர் எனக்கு முன்னாடி இணைத்து கௌரவப்படுத்திய அன்பு மைத்திர குடும்பத்தார்களுக்கு என் சிறந்த அந்த வணக்கங்கள் நன்றி நன்றிகள் வணக்கம் உரித்தாகட்டும். ஆக எண்ணி துணிந்து கருமம் துணிந்தவன் எண்ணுமம் என்பது எழுத்து ஒரு இடத்துக்கு போறதுனாலே பல பேரை யோசிக்க வேண்டும். ஆனால் யோசித்து செயல்படவன் அப்பை இந்த இடத்துல நாம யோசித்து ஏதாவது ஒரு வகையில் கழகத்தை செய்ய வேண்டும். கால் வைத்தான் கழகம் அதனால் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு என் தாய் காளியம்மன் துணையிருப்பாள் என்ற நம்பிக்கை. ஏனென்றால் அங்காள ஈஸ்வரி தன்னுடைய உலகத்திலே அனைத்து விதமான சக்திகளில்தான் தன்னுடைய ஆதிபரா சக்தியுடைய அங்கம் விழுந்ததனாலே அவளுக்கு அங்காள பரமேஸ்வரன் பெரிய கதை இருந்தாலும் காலத்தை அனுசரித்து என் தாய் காளியை தொழுது கழகத்தை ஆரம்பிப்போம். ஓம் நமோ நாராயண. ஹலோ பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையும்மா பாடிகளும் போதிலே ஓடி வரும் காடியும்மா மறைவோட குங்குமத்தில் மறைந்தருளும் காடியம்மா
எங்கள் குறை தீருமம்மா. புது அலையலையரைச்சு தொண்டையிடத்தான் நினைச்சு மண்டையில் அரைச்சாங்க. இந்த சித்திரவதையா நல்லா சாமி பாட்டு பாடுறேன், சாமி பாட்டு பாடுறீங்கன்னு நாங்கெல்லாம் ஆவலோட பக்தியோட வாசிக்க ரெடியா. உனக்கு என்னதான் பிரச்சனை? தொண்டையில் அரைச்சு மண்டையில் அரைச்சு தொண்டையில் இருக்க புரியாம போடுது. சும்மா தேவையில்லாம போய் என்ன தேவையில்லாம? நான் பாடி பாடிக்கினா என் தாய் ஆத்தா காளியை ஊத்தி வரைஞ்சு பாடுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? உங்க பாட்டுக்கு பாடினா நாங்க தானே வாசிக்கிறது. பிரச்சனை புரியாமல் அவர் தான் அவர் பாட்டுக்கு அவரை போய் சொல்றாரு. அதுதான் அது பாட்டு இப்ப ஊமை ஊரை கெடுத்து பெருச்சாலி வீட்டை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி இதான் இருப்பாரு. அவர் பாட்டுக்கு ராகத்தை வாட்சி விட்டு பேசாம என்னை பாட விட்டு அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. இப்ப நீ ஏன்டான முதல்ல ஆமா வாட்சது யார்? அவர் தானியா? அவர் ஒன்றும் தவறா வாசிக்கிறார், கரெக்டா தானே. வாரியா வாச்சாரா இல்லையா பாரு அந்த பாட்டு. இது நல்லா இருக்கு. அப்படியா? பிடிக்க ஏன்னா பக்தி கடவுள் பக்தி போது ரேவதி ராகத்தை பாடும்பொழுது அதுல வாட்சி காட்டுற வாத்தியார் விட்டது தொட்டது விட்டது தொட்டது விட்டாங்க பேரு கூடாது அந்த வாத்தியார் பாரியா. பாட்டு நிறைய இருக்கியா? சரி பிடிக்க வாத்தியார். ஆயிரம் கரங்கள் நீட்டி அடைக்கின்ற தாயே போற்றி அருள் பங்கு முகத்தை காட்டி இருளிக்கு தந்தாய் போற்றி போற்றி கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகல் பாலும் வீடாறு முகபாத்து இலகும் வீடாறு மருத வச்சவே போடாதீங்க. தண்ணி ஊத்துறேன் இப்படி தண்ணி உடைச்சு காட்டுறாரியா? அதுவும் ஒரு தண்ணி தானே. என்னடா ஆமா ஆமா விளக்கம் வச்சுக்கிட்டு அடிக்கிறது வழக்கம் போது நீ வாசி ஆயுதத்தடியா எங்களுக்கு குறையும்
பரமேஸ்வரியே தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே மனது புலகாகியப்படுகிறது. இருப்பினும் இருப்பதை கொண்டு நான் சிறப்பட செயல்பட வேண்டும் என்ற காரணத்தை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது அடியின் கால் வைத்த இடம் கதையின் அடிப்பில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வ சாதாரண சிற்றூராக தென்படலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்க்கும் பொழுது இது குறிஞ்சி நில பகுதி. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்துக்கு சொந்தமான இடம். சொந்தமானது என்றாலே அது சோழ நாட்டுக்கு சொந்தமானதான். இப்படியெல்லாம் பலவிதமான நாடு தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. அப்படி பார்க்கும் பொழுது நாட்டின் பெருமையை பறைசாட்ட வேண்டும் என்பது நாடுடைய கூற்று. காரணம், முதலில் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் அன்றே சொல்லி வைத்தார்கள், மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி, கோன் எவ்வழியோ குடிவடையும் அவ்வழி. இன்னும் தெளிவாக சொன்னால் நம் தமிழ் மூதாட்டி அவை, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். அப்படி செங்கோல் பிடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர் வரிசைப்பட்டியலை பார்க்கும் பொழுது தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தரிய அதற்கு ஒரு குணம் உண்டு என்ற வகையிலே தமிழன் என்று சொல்லலாம் தலைநிமிர்ந்து நின்ற என்று தன்னுடைய தலையை நிமிரச் செய்வதற்கு தரணிகள்லாம் புகழ் பரப்பி காட்டியவன் சோழன். அப்பேற்பட்ட மாமன்னன் சோழனுடைய புகழை பாட வேண்டும், இந்த நாட்டுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்ற அற்புத கருத்தோடு இதோ மன்னபுர புகழ் பாடி மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தார்.
நன்றி நன்றிங்க. நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். உண்மையிலேயே சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்பது நாரதனுடைய கொள்கை. ஆக எனது கொள்கையை முறையாக இவ்விடத்தில் பயன்படுத்தி நல்லதொரு கழகத்தை செய்ய வேண்டும். இருப்பினும் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வண்டமிழ்நாடு செந்தமிழ்நாடு எனும் போதிலே என்ப தேன் வந்து பாய்ந்து காதலி என்பார்கள். இப்படி செந்தமிழ்நாட்டு மக்களை நாம் சந்திக்க வரும் பொழுது உண்மையிலே சிந்தை குளிர்கிறது. அப்படி சிந்தையை குளிர் வைக்க செய்தி ஏதாவது கிடைக்குமா அல்லது உள்ளிருந்து ஏதாவது சப்தம் கேட்கிறதா யாராவது இருப்பார்களா கவனித்து பார்க்க என்னமோ நாராயணன் என்ற ஒரு என்ன சத்தம்? என்ன ஆளோலுசு எவ்வளவு நாகரீகமா இருக்கு பாருங்க. பறவை எல்லாம் இன்னைக்கு இருக்கட்டும் அப்படிதான் இருக்கு. அப்பப்ப பாடுவா. ஆக இனிமையான சாரீர வளமும் சங்கீத ஞானமும் உண்மையிலேயே இவர்கள் தான் இது பிறந்து விட்டதோ கொள்ளடியினது ஆடினது என்பது மக்கள் மணலிச்சல் கேளாத என்றான வள்ளுவன். ஆக வள்ளுவடைய கூட்டுக்கிழங்கு இவருடைய இனிமையான இசை ஓசை வந்த இசையை பார்க்கப்படுது. பண்ணி செய்து பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி ஆயகலைஞர் 64 ஏ உணர்வுக்கு எடுத்துக்காட்டி விழுந்தால் கலைஞர்கள் போலவே காட்சியளிக்கின்றன. இருக்கலாம் ஒருவேளை, இருந்தாலும் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திப்பதற்கு முன்னதாக இவருடைய குரலுடைய ஓசை என்ற குயிலின் இனிய கோகிலவாணி என்பார்கள். அந்த கோகிலம் என்று சொல்லக்கூடிய கோகிலா வாணி வாணி என்றால் என் தாய் கலைவாணி. அந்த அடிப்படையிலே இவருக்காக உறவை ஏற்படுத்துவோம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று எல்லாம் உண்டு. ஏற்படைத்தானோ இறைவன் என்னை உலகில் எனக்கோ ஒரு வழி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியம் இல்லை வாழ, உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நான். ஒரு மூடல் கதை சொன்னா என் கதை இது காதல் தெய்வம், இது காதல் தெய்வம். அடப்போடா
என் கதை சிறகுகள் உடைந்த
கைதட்டு பாராட்டு அனைத்தும் பக்க மேளங்களுக்கு தான். ஏன்னா பக்க மேளங்கள் இன்று பக்கா மேளங்களாக 4 தூண்கள் சரியாக இருந்தால்தான் எந்த ஒரு கட்டடமா இருக்கட்டும், அது அரங்கமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எதா இருந்தாலும் 4 தூண்கள் சேர்ந்து வந்தாத்தான் அந்த 4 தூண்களாக விளங்கக்கூடிய பக்க மேளங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றி. ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது, சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். எனவே அருமையான நாங்க 4 பேர் வாசிக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஒண்ணு ஒளிபெருக்கி நிலையம், இன்னொன்னு நடிகர்கள். நீங்க பாடுறதுக்கு ஆடுறதுக்கு வாசிதான் நாங்க போயிருவோம். அது உண்மை. நீங்க இல்லாம நாங்க இல்லைங்க. இப்ப நீங்க 4 தூண்கள் சேர்ந்தது வீடை கட்டி முடிச்சாச்சு, மகுடந்தே அவங்க தானே. என்ன வண்ணத்தீட்டணும்ல, வண்ணத்தீட்டில் வீடு அடையாளம் தெரியாம போயிரு. அது மாதிரி அடையாளம் கொடுக்கறதே நம்ம சரத்து. உண்மையிலேயே அற்புதமான ஒளிபெருக்கி ரொம்ப நல்ல மனசு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வருஷம் பூரா எங்க கூட வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க வேற ஊர் வாங்கிருப்பேன், நாங்களும் வேற ஊர் வாங்கிருப்பேன். என்ன இருக்கட்டும் அப்பப்போ சந்திச்சுக்கிறோம். ஏன்னா சந்திப்பதிலுமே காத்து கிடப்பதில் இன்பம் உண்டுறாங்க. சந்திக்கிறதுல கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு சென்று அது ஒரு இருக்கணும். ஆமா, ஏன்னா அப்படி உறவை பயன்படுத்தும் போது உரிமை குரலாக இருப்பது நம்முடைய மொழி. அந்த மொழியை தாய்மொழியாக தமிழ் மொழியாக பயன்படுத்தும் போது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு என்று சொன்னேனே, அப்பேரோட தமிழ் மொழியை பேசுவது தமிழாக நாம் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் முறையாக பேசுவோம், அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற அடிப்படை கருத்தை பயன்படுத்தி அன்பு தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கார். வந்தது தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை தேவி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொண்டு தொலைத்தாய், இன்னுயிர் தமிழை கொண்டு என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. சிரிப்புதான் சிந்தாத படம் இல்லையா ஐயா? மதுரை சோமு எல்லா மனதிலும் நிக்க வேண்டிய பாடல் இல்லையா? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் பூமியில் பிழைத்தாய், அழகு குழந்தையை தேவி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாய் என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொண்டு தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. உறவை நம்பினாய், உறவாத வாழ்க்கை, பொய்ப்பிள்ளாய் மனைவியை காணும் போக்கை, உறவை நம்பினாய், உறவாத வாழ்க்கை, பொய்ப்பிள்ளாய் மனைவியை
பாடுபட வேண்டும். தமிழையும் மொழியை நம் உயிரினை மேலாக கருத வேண்டும். அதற்குத்தான் உலகத்திலே வந்து உணர்களை தனி ஒரு மனிதனுக்கு உணவு இலையில் ஜெகத்திலே எடுத்துள்ள பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படி தமிழுக்காக உயிர் கொடுத்து உயிரிழந்த மாபெரும் தலைவர்களையும் புலவர்களையும் புறவலர்களையும் கண்டது இந்த புண்ணியமான பூமி. அப்பேற்பட்ட புண்ணியமான பூமியில் பிறந்தவர்களையும் பெற்றெடுத்தவள் ஒரு தாய் தானே. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை. அவள் அன்றி ஓர் அணுவும் அசையாது. இங்கே அமர்ந்திருக்க தாய்களுக்கெல்லாம் சமர்ப்பணமாக இதோ ஒரு நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுடையோ அம்மா தோழிலையோ நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையோ அம்மா மேட்டிலையோ நெத்தி வேவனித்தன் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி, என்னைக்கு மெனிதான் என் பூமி, என்னைக்கு மெனிதான் என் பூமி. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த விளையாத்தா எந்த பிஞ்சு மனம் கண்டு தெரியாத்தா அன்பானதா சொல்லி அணைச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டியலை சொல்லட்டுமா பட்டகரம் தீண்டிடுமா சொந்தம் என்று வந்த வேளையாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பை தூக்கமா நான் காணவே ஆராரிரோ பாடியதாரோ ஆரோ துளி அரவந்த வானத்து மின் விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டி மேலே முத்துவாடு வண்ணப்பூவா விளையாடு சின்ன தம்பி எசப்பாடு தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே இசை தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை ஆரீராரோ நெற்றி 3ஆம் விரை ஆரீராரோ நெருங்கையை வீசிக்கொண்டு விறகு சுமந்து விட்டு இரவா பகலா தின தின உழைச்சது சருகு பொறுக்கி வந்து சாதம் அடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனைதா இங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாகியவள போய் யாருமில்லை ஊரிலே தியாகி யாரு தியாகி யாருமில்லை போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டிட்டு வாடாம் அவளே கோயில் அவளே தெய்வம் தொப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டியாராட்டி தொப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டியாராட்டி முத்தமிட்டு முத்து காத்து வந்து ஓட்டு முத்தமிட்டு
தாயின் பெருமையை பாடி தகுதியானவர் சந்திக்க வேண்டும். எனவே சுந்தரி நின்று சுந்தரமிரை நலமும் ஒன்றே இருந்தவர்